கி. வீரமணி பெண்ணடிமைத்தனத்தை மதம் பார்த்து விமர்சிக்கிறாரா என. அவரது பிறந்த நாளான இன்று ஆய்வு செய்வோம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து. இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ரங்கராஜ் பாண்டே தந்தி டிவியில் பணிபுரிந்தபோது. கி. வீரமணியை எடுத்த பேட்டியை திரும்ப ஒரு முறை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதில் பெண் அடிமைத்தனம். பெண் விடுதலை பற்றி பேசும்போது. இந்து மத பெண்களைச் சுற்றியே தங்கள் செயல்பாடுள்ளது. பிற மத பெண்களை பற்றி தீக்க கவலைப்படுவதில்லை. என்கிற ரீதியில் ஒரு கேள்வியை ரங்கராஜ் பாண்டே கேட்டிருந்தார். உடனடியாக கி. வீரமணி அந்த கேள்வியை மறுக்கிற மாதிரி. மண்டையை வேகமாக இரண்டு ஆட்டு ஆட்டினார். வெட்டுப்பட போகும் ஆட்டை போல. உண்மையில் இம்மாதிரியான கேள்விகளை கேட்கிறபோது. கசாப்பு கடைக்காரனின் கையிலிருக்கிற அரிவாளை பார்த்து ஆடு மிரளுவது போல் தான் கி. வீரமணி மிரளுவார். அவ்வாறே கி. வீரமணி மிரண்டு போய். நாங்கள் எல்லா மத பெண்களுக்கும் தான் குரல் கொடுக்கிறோம். இந்து மதத்தில் அதிகம் என்பதால் அதிகமாய் குரல் கொடுக்கிறோம் என்றார். ஆனால் உண்மை என்ன. தீக்க வினர் ஒரு போதும் இம்மாதிரியான விஷயத்தில் உண்மை பேச மாட்டார்கள் என்பதே உண்மை. கி. வீரமணி உண்மை பேசக்கூடிய நபராக இருந்திருந்தால். தயங்காமல் ரங்கராஜ் பாண்டேவின் கேள்வியை ஏற்று. ஆமாம், நீங்கள் சொல்வது உண்மையே. சிறுபான்மை சமூகத்திலிருக்கக்கூடிய பெண்ணடிமைதனத்தை பற்றி பேசுகிற துணிவோ. திராணியோ அறிவோ எங்களுக்கு கடுகளவுக்கு கூட இல்லை. அதனால் பேசுவதில்லை என ஒப்பு கொண்டிருந்தால் பாராட்டலாம். ஆனால் தன் கையாலாகதனத்தை மறைக்க சப்பைக்கட்டு கட்டுவது போல் பேசுவது ஏற்புடையதாய் இல்லை. பெண்ணடிமைத்தனம் எல்லா மதத்திலும் உள்ளது என்பதை தீக்கவினரே ஒப்புக்கொள்கின்றனர். இப்போது அந்த பெண்ணடிமைத்தனத்தை இரண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று, பொதுவாக எல்லா மதத்திற்கும் பொருந்தக்கூடிய பெண்ணடிமைத்தனம். அது கல்வி மறுக்கப்படுவது. கட்டாய திருமணம், மைனர் திருமணம் மற்றும் கணவனுக்கு அடிபணிவது. வரதட்சணை, அதிக பிள்ளைகள் பெறுவதை சில மதங்கள் திணிப்பது. மேலும் இதர காரணங்களால் கொடுமைப்படுத்தப்படுவது என்பன. இது எல்லா மதத்திற்கும் பொதுவான விஷயங்கள். பெண்ணியம் பேசுகிற, மதங்களை கடந்து வாழுவதாக சொல்லும் தீக்க ஆசாமிகள் குடும்பத்திற்கும் கூட இந்த பெண்ணடிமைதனம் பொருந்தக்கூடியவைகளே. தீக்க ஆசாமிகள் நாங்கள் மதங்களை பார்க்காமல் பெண்ணடிமைதனத்தை பற்றி பேசுகிறோம் என்பது மேற்கண்டவைகளை தான். இரண்டாவதாக நாம் சுட்டிக்காட்டப் போவது ஒவ்வொரு மதத்திற்குள்ளும் இருக்கக்கூடிய அடிமைத்தனம். இது மதத்திற்கு மதம் மாறக்கூடியது. ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய அடிமைத்தனம் இன்னொரு மதத்தில் இருக்காது. உதாரணத்திற்கு ஒன்றிற்கு அதிகமான திருமணங்கள். உடை கட்டுப்பாடு என்பன. இந்த விஷயத்திற்காக தீக்க ஆசாமி ஒரு போதும் குரல் கொடுக்க மாட்டான். அப்படி பேசினால் அதனால் எழும் எதிர்ப்புகளை அவனால் தாங்க முடியாது என்பதால். இந்து மதத்தின் தாலியை அடிமைச் சின்னம் என சொல்கிறவன். தலாக் பற்றி பேசச் சொன்னால் பகுத்தறிவு வாய் திக்கும். இந்திய நாடாளுமன்றத்தில் முத்தலாக் தடுப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டபோது. அதை பற்றி தீக்க ஆசாமி பேசவில்லை என்பதோடு. ஒரு ஊடகத்திற்கு இருக்க வேண்டிய கடமை உணர்ச்சியுடன் அந்த செய்தியை கூட வெளியிட வேண்டும் என்கிற அறிவின்றி தான் அந்த செய்தியை கடந்து போனார்கள். 5 குழந்தைகள் பெற்றால் குடும்ப நலத்திட்ட உதவிகள். கேரள கத்தோலிக்க சபையின் சர்ச்சை அறிவிப்பு. என்ற தலைப்பில் விடுதலை பத்திரிகையைத் தவிர. ஏனைய பத்திரிகைகளில் 28 ஜூலை 21 மற்றும் 29 ஜூலை 21. வந்த ஒரு செய்தியை வாசிப்போம். கேரள மாநிலம் சீரோ மலபார் சபையின் பால மறைமாவட்டம் சார்பில் 2021ஆம் ஆண்டு குடும்ப வருடமாக கடைப்பிடிக்கப்படுகிறது. இதுகுறித்த ஆலோசனை கூட்டம் ஆன்லைன் மூலம் நடந்தது. கூட்டத்துக்கு பிறகு பாலா மறைமாவட்ட பிஷப் ஜோசப் கல்லரங்காட் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டார்.
அதில் 2000ஆம் ஆண்டுக்குப் பிறகு திருமணம் ஆன பாலா மறைமாவட்ட உறுப்பினராக உள்ள தம்பதிகளுக்கு 5 குழந்தைகளோ அதற்கு மேலோ இருந்தால் அவர்களுக்கு மாதம்தோறும் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த உதவித்தொகை வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும். 4 குழந்தைகளுக்கு மேல் உள்ள தம்பதிகளில் ஒருவருக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் மறை மாவட்ட மருத்துவமனையில் வேலை வழங்கப்படும். என தொடர்ந்து நீண்ட பட்டியலை வெளியிட்டது சபை. அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்வோருக்கு அதிக சலுகைகள் என. குழந்தை பெறுவதா வேண்டாமா என்கிற முடிவை பெண் தான் எடுக்க வேண்டும். அவள் கணவனுக்கு கூட அந்த உரிமை இல்லை என இந்துக்களுக்கு வகுப்பெடுக்கிற கி. வீரமணி. குடும்பத்திற்கே சம்பந்தமில்லாத பாதிரி. இம்மாதிரி அதிக சலுகைகள் வேண்டுமானால் அதிக குழந்தைகள் பெறுங்கள் என கூறியபோது. தானொரு பெண்ணியவாதி என்பதே கி. வீரமணிக்கு மறந்து போனது. இந்த அயோக்கியத்தனத்தை தானே ரங்கராஜ் பாண்டே கேட்டது. நீங்கள் இது மாதிரி வரும் செய்திகளை கூட இந்து மத செய்தி. இதர மத செய்தி என பிரித்து பார்த்ததால் தானே உங்கள் பித்தலாட்டத்தை கேட்க வேண்டியுள்ளது. இதே கேரளாவிலிருந்து வந்த மற்றொரு செய்தியை பார்ப்போம். 15 வருடங்களில் ஷெரீஃபா 13வது குழந்தையை பிரசவித்தார். என்கிற தலைப்பில் பல்வேறு ஆங்கில செய்திதளங்களில் மார்ச் 1, 2020 நாளன்று வந்த ஒரு செய்தி. கேரளா மாநிலம் திருச்சூரில் ஷெரீஃபா என்னும் பெண்ணுக்கு 17 வயதில் திருமணம் முடிகிறது. தன் முதல் குழந்தையை 18 வயதில் பெறுகிறார். இப்போது 33 வயதில் 13வது குழந்தைக்கு தாயாகி இருக்கிறார். முதல் குழந்தை தற்போது 9ஆம் வகுப்பு படிக்கிறது. என்கிற செய்தியில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது. அவருக்கு திருமணமான 192 மாதங்களில் 117 மாதங்கள் கருவுற்ற நிலையிலேயே இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 10.5 வருடங்கள் கருவுறு இருந்திருக்கிறார். மிக பெரிய பொருளாதார வசதி இல்லாத குடும்பம் தான். அவரது கணவர் ஹனீப் தமிழகத்தை சேர்ந்தவர். கூலி தொழிலாளியாக உள்ளார். மருத்துவ ஊழியர்கள். தாயின் உடல்நலம் மற்றும் குடும்பத்தின் நிதி பாதுகாப்பு குறித்து தங்கள் கவலையை வெளிப்படுத்தினர். ஷெரீஃபா இரத்த சோகை மற்றும் வறிய நிலையில் காணப்படுகிறார். இறுதியாக ஏக இறைவனின் கருணையை யாரால் தடை செய்ய முடியும். என ஷெரீஃபா தன் கணவருடன் இணைந்து பேட்டியாளர்களிடம் கூறியிருக்கிறார். என கூறியதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. இதே போல் ஒரு இந்து குடும்பம் குழந்தைகள் பெற்று. எல்லாம் கடவுள் சித்தம் என கூறி இருந்தால். இந்து மதம் பெண்களை அடிமைப்படுத்தவே உருவான மதம். என கி. வீரமணி சாமியாட்டி இருக்க மாட்டாரா. ஏதோ ஏனைய மதங்களெல்லாம் பெண்களுக்கு 100க்கு 200% உரிமை கொடுப்பது போல. தீக்க ஆசாமிகளின் இந்த 2ம் கெட்டான் சுபாவத்தை அடிப்படையாக கொண்டே ரங்கராஜ் பாண்டே அன்று கேள்வி எழுப்பியது. காலத்திற்கேற்ப கி. வீரமணி தம் அறிவை புதுப்பிக்க வேண்டாமா. மேலும் ரங்கராஜ் பாண்டே தன் கேள்வியில். விடுதலை பத்திரிகையில் பிற மத செய்திகளே வருவதில்லை. எனறு கேட்டதற்கு பெரியார் திடல் வாருங்கள். அங்கே எல்லா விதமான புத்தகங்களையும் பார்க்கலாம். என்று அறிவுபூர்வமாய் ஒரு பதில் தந்தார். ஒருவன் ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றான். உணவில் உப்பில்லை என சர்வரிடம் கூறியதற்கு. உப்பு இல்லையா சமையலறைக்கு வாங்க. எவ்வளவு உப்பு இருக்கு என்று காட்டுகிறேன் என்றானாம். அது போல் தான் உள்ளது கி. வீரமணி கூறுவது. நூலகத்தில் 1000 செய்திகளுடன் 1000 புத்தகங்கள் இருக்கலாம். ஆனால் உன் பத்திரிகை என்ன யோக்கியதையிலுள்ளது என்பது தானே பேச்சு. விடுதலையை ஒரு வரி கூட தவறவிடாமல் வாசிக்கும் வாசகன் என்கிற முறையில் சொல்கிறோம். விடுதலை பத்திரிகைக்கு சிறுபான்மை சமூகத்தினர் குறித்த செய்தியை வெளியிட வேண்டும் என்றால். அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என 4 வகை குணமும் வந்துவிடுகிறதே. விடுதலைக்கு ஆசிரியராக உள்ள கி. வீரமணியை பார்த்து நாம் சொல்கிறோம். நாம் எந்த மதத்தவரையும் பற்றி போய் செய்தி போடச் சொல்லவில்லை. அவதூறு செய்ய சொல்லவில்லை. நடந்த செய்தியை அப்படியே பிரசுரி என்றே சொல்கிறோம். அதையும் ஏன் சொல்கிறோம் என்றால். நீங்கள் பத்திரிகை நடத்துவதால் தான்.
பத்திரிகை நடத்தாவிட்டால் யார் உங்களிடம் இதை பற்றி பேசுவார். பத்திரிகை நடத்துவதாக இருந்தால் உருப்படியாக நடத்துங்கள் என்கிறோம். சகல மதத்திலும் இருக்கக்கூடிய பெண்ணடிமைத்தனத்தை பற்றி ஏன் பேச சொல்கிறோம். நீங்கள் உங்களை பெண்ணியவாதி என சொல்வதால் தான். நீங்கள் பெண்ணியவாதி என சொல்லிக் கொள்ளவில்லை என்றால். உங்களிடம் யாரிந்த கேள்வியை கேட்கப் போகிறார்கள். பெருமைக்கு பெண்ணியவாதியாக இருக்காதீர்கள் என்கிறோம். சொல்வதற்கும் செய்வதற்கும் பொருத்தமாய் இருங்கள் என்கிறோம். பெண் பாவம் பொல்லாதது என்பார்கள். போலி பகுத்தறிவு பேசி போலி பெண்ணியம் பேசி அந்த பாவத்தை சுமக்காதீர். பெண்களுக்கெதிரான கொடுமைகளை கூட சாதி மதம் பார்த்து பேசும் அயோக்கியர்களாக இருக்கிறோமே. இப்படி இருக்கலாமா என ஒரே ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். திருந்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும்.